அப்பா. இந்தாங்க. அப்பா. மொத்தம் 1500 ரூபா. என்னது? பில்லு மொத்தம் 1500 ரூபான்னு. இம்புட்டு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கோம்ல, ஆகதானங்க செய்யும். ஏங்க, கடையில இருந்த உங்களுக்கு தெரியாதா? ஆகுந்தேன். சோப் பவுட்ரு, தர துடைக்கிறது, இது எல்லாமே ரொம்ப விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ம். எல்லாம் ஓகே தான். ஆனால் இன்னைக்கு நைட் நம்ம சாப்பாட்டுக்கு சமைக்க பொருள் வாங்கினோம்ல, அதோட அமௌண்ட் மட்டுமே 300 ரூபாய்க்கு மேலே வருது. வரதானங்க செய்யும். இல்லை மீனா, விலை ஜாஸ்தி, அதிகம். வாங்கின பொருள் எல்லாத்தையும் இப்பவே நாம யூஸ் பண்ணிட மாட்டோம்ல. நெய்யே 2 வாரத்துக்காவது வரும். முந்திரி பருப்பு போறப்ப வர்றப்ப யாரும் எடுத்து திங்காம இருந்தா கொஞ்ச நாளைக்கு வரும். உப்மாவுக்கு எதுக்கு நெய், முந்திரி பருப்பெல்லாம்? அதெல்லாம் போட்டாதாங்க உப்மாவை வாயில வைக்க முடியுது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், தொண்டையில இறங்க மாட்டேங்குது. ஒரு உப்மாவுக்கு 300 ரூபா செலவு பண்ணுறதுக்கு பேசாமல் ஹோட்டலே போய் சாப்பிட்டு வந்துடலாம். பேசாம ஹோட்டல்லே சாப்பிடலாமா? ஆ? வேணாம் வேணாம். மணி 7 ஆகுது. இனிமே நான் போய் சமைக்கணும்னு நினைச்சாதான் இன்னும் கடுப்பாகுது. பரவாயில்ல மீனா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாமே. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சமைக்கவா? 1 மணி நேரம் கழிச்சு கூட நீ சமைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டீ மட்டும் எனக்கு போட்டு தருவியா? நான் வழக்கமா இம்புட்டு டயர்டாலாம் ஆக மாட்டேன். ஆனா இன்னைக்கு நிறைய வேலையா, அதான். எனக்கும் அதே தான் மீனா. சரி, இஞ்சி டீயா ஏலக்காய் டீயா? ஏதாவது ஒரு டீ போடு. சக்கரை அதிகமாவா கம்மியாவா? டேய், மீடியமா போடு. அது கூட உனக்கு தெரியாது. ஞாபகம் இல்லைங்க. ஏய், என்ன? டீ போடுறதுக்கு பால் வேணாமா? டீ போடுறதுக்காக தானே பால் வாங்கிட்டு வந்து வச்சோம், அதை எடுத்துட்டு போ. மறந்துட்டேன். இப்படி போறா இவ, எந்த லட்சத்துல டீ போடுவா? ஏங்க, இதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு நான் டீ போடவா? ஏய், தலை ரொம்ப வலிக்குது மீனா, அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் சரிதான். எனக்கும் தலை வலிக்குது, நான் போய் டீயவே போடுறேன்.